ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியறதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம், தெரியும். தெரியறதா? தெரியுது. ஓகே. ஸோ நேத்திக்கு நம்ம படித்த 2 ஸ்லோகம் அதை ஒரு தரம் திருப்பி சொல்லிட்டு, எப்போதும் ஸ்லோகம் படிக்கும்போது முந்தின நாள் படித்ததை அடுத்த நாளைக்கு பாராயணம் பண்ணி அதை திருப்பி சொல்றது, திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறது. இந்த உண்மைக்கும் பார்த்தா இந்த கதா காலக்ஷேபம் பண்றவான்னு இருக்காள், அவ திருப்பி திருப்பி அதை சொல்லி சொல்லி பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது அது 8000 ஸ்லோகம் இருக்கு. அது அப்படியே மனப்பாடமா அவ சொல்லுவா. சில பேர் ராமாயணம் 24,000 ஸ்லோகம், 24,000 ஸ்லோகத்தையும் மனப்பாடமா பாராயணம் பண்ணுவா. அவ அதை டெய்லி சொல்லி சொல்லி அபியாசம் பண்றது. அதனால நம்ம நேத்திக்கு படிச்சதை நான் ஒரு தடவை சொல்றேன். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே கிமேகம் தைவ தன்லோகே கிம் வாப் ஏகம் பராயணம் ஸ்துவந்தः கங்கமர்ச்சந்தः பிராப்னுயுர்மாணவா சுபம். சொல்ல முடியுமா? இல்ல, அடுத்த நான் பாராயணம் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம நேத்திக்கு செஞ்ச மாதிரி இந்த 3வது ஸ்லோகத்துல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, பாதமா படிக்கிறேன், 4 பாதமா படிக்கிறேன். ஒவ்வொரு பாதத்தையும் நீங்க எத்தனை தடவை திருப்பி சொல்லணுமோ அப்படி சொல்லலாம். சில பேருக்கு அந்த பாதம் முழுசையும் ஞாபகம் வச்சு சொல்றது கஷ்டமா இருக்குன்னா அந்த பாதத்தை நான் பிரிச்சு ஸ்லோவா சொல்றேன். அப்படி அதை எழுதியோ கேட்டுண்டோ அவங்க தமிழ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். ஆரம்பத்துல அப்படி படிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொன்னது என்னன்னா, சமஸ்கிருதத்தை படிக்கிறது கஷ்டம் கிடையாது. நம்ம இதெல்லாம் படிக்கும்போது 40 எழுத்து படிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது. அதையும் பிராக்டிஸ் பண்ணினா இதனால அது ஒரு நன்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுதான். அதனால ஸோ பாதமா படிச்சு, பாதத்தை நான் பிரிச்சு படிச்சு, அப்புறம் முழு ஸ்லோகமா படிச்சுன்னு நான் அப்படி படிக்கிறேன். நீங்க இந்த கோர்ஸை பார்க்குறவா, இப்போ என்னோட பிரதர் இருக்கான், அவன் எல்லாருமே அதை முழுசா கேட்டுட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பாராயணம் பண்ணி அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல வரும்போது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பாராயணம் பண்ணினா அங்க 1-2 கரெக்ஷன் சின்னதா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை செஞ்சுட்டு அடுத்த செட் ஆஃப் ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாம். ஸோ இதனால எல்லாருக்குமே அந்த ப்ரோக்ரஸ் அவங்கவுங்க ஸ்பீடில் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். இப்போ இவன் ஸ்லோவா இருக்கா, நானும் ஸ்லோவா சொன்னேன்னா அந்த கோர்ஸ்ல ஃபாஸ்டா படிக்கிறவர்களுக்கு அது ஸ்லோவா இருக்கும். அதனால இப்படி பண்ணலான்னு நேத்திக்கு உள்ள அந்த ஒரு அப்சர்வேஷன்ல இன்னிலிருந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த 3வது ஸ்லோகத்துல விசர்கா அதுக்கு அடுத்தாப்புல சகாரா இருக்கு. அதனால அங்க இஸ் அப்படி வரணும், தர்மஸ் அப்படி வரணும். அனுஸ்வாரம் தர்மானாம், அதுக்கப்புறம் ப இருக்கு, ப மா, அதனால அனுஸ்வாரம் மகாராவா தான் வரும். விசர்கா அதுக்கு அடுத்தாப்புல ப வர்க்கம் இருக்கு. ப அப்படின்னா உபத்மானியா, உபத்மானிய, 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 அந்த உபத் அப்படி நம்ம நிறுத்துற மாதிரி பவதஃப் பரமோ அப்படி சொல்றது, அவ்வளவுதான். இங்க விசர்கா கடைசி, அதனால மதஹா. அப்புறம் இங்க அனுஸ்வாரா 2வது சரணத்துல, அதுக்கப்புறம் சா வர்க்கம் இருக்கு, அதனால ஞ அப்படின்னு, மஞ்சம் அப்படின்னு, கிஞ்சப்பன் அப்படின்னு, கிம் அப்படி சொல்லாம கிஞ்சப்பன். தமிழ் இந்த சந்திங்கிறது இயற்கையா நம்ம பேசும்போது வரக்கூடியதுதான். மனம் சஞ்சலம், மனம் சஞ்சலம், தமிழ்ல மனம் சஞ்சலம் அடைந்தது அப்படி நம்ம 3 வார்த்தையா சொல்றத மனம் சஞ்சலம் அடைந்தது, அங்கேயும் சஞ்சலம்
அடைந்தது அப்படி தனியா சொல்லாம, மனஞ்சஞ்சலம் அடைந்தது அப்படி வேகமா சொன்னா ஒரே வார்த்தையா தான் தமிழ்ல சொல்றோம். மனஞ்சஞ்சலம் அடைந்தது. அந்த இடத்துல மனம்ங்கிற இடத்துல மக்காரா, சஞ்சலம்ங்கிற இடத்துல ச இருக்கு. அங்க நம்ம ஞ தான் சொல்றோம். இயற்கையாவே நம்ம வாயில இருந்து சவுண்ட் அப்படி மிக்ஸ் ஆகுறது. அதைத்தான் இதை சாஸ்திரமா படிச்சு அதுல சிக்ஷா சாஸ்திரம்னு சொல்லியிருக்கு. அதர்வைஸ் தமிழ்லையும் சந்தி அப்படின்னு நம்ம தனியா படிக்காம இயற்கையாவே பேச்சிலேயே அப்படி இருக்கு. அதனால இங்க கிஞ்சபன்ன சம்சார சகாராக்கு முன்னால அனுஸ்வாரா இருந்தா மக்காரா தான் சொல்லணும். அதனால சம்சாரம், தமிழ்லையும் சம்சாரம் அப்படித்தான் சொல்றோம். சோ இதுல பாதமா படிச்சா கோ தர்ம சர்வ தர்மாணாம் முதல் பாதம், பவதஃ பரமோ மதஹா இரண்டாவது பாதம், கிஞ்சபன் முச்சதே ஜந்துர் அது மூணாவது பாதம். அப்படி சமஸ்கிருதத்துல முடியாது. இது ஜந்துஹு அப்படிங்கிற விசர்கா தான் இப்படி சேர்த்து எழுதும் போது இப்படி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. சோ இந்த பாதத்தோட சொல்லணும்னா கிஞ்ச பன்முச்சதே ஜந்துஹு அப்படி சொல்லணும். அந்த விசர்கா தான் மேல ரா அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்த பாதம் ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படிங்கிறது. ஸோ இதை முழுசா நான் இப்ப சொன்னா கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதஃ பரமோ மதஹா கிஞ்சபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். இப்ப ஒவ்வொரு பாதத்தையும் அந்த எழுத்து கூட்டங்கள், ஒலி கூட்டம், அந்த ஒலி கூட்டம்ங்கிறது தான் இங்கிலீஷ்ல செலபல் அப்படி சொல்றோம். என்னோட தம்பி சின்ன வயசுல அப்படி சொல்லுவான். ஆய்மா அம்மா, நான் நான் இங்கே இங்கே வந்திருக்கேன், கதவை தர, லைக் தட். எப்படி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி கோ தர் மஸ் சர் வ தர் மா நாம் 8 அக்ஷரம் இருக்கு. இதைத்தான் செலபல்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல இது செலபல்னு சொல்றோம். ஸோ முதல் பாதத்துல கோ தர் மஸ் சர் வ தர் மா நாம். இரண்டாவது பாதத்துல ப வ தஃப் ப ர மோ ம தஹ பரமோ மதஹ பவதஃ பரமோ மதஹ கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதஃ பரமோ மதஹ. இப்படி தனித்தனியா சொன்னா இந்த செலபல்ல பண்றதுக்கு தமிழ்லையும் நம்ம அப்படித்தான் சொல்றோம். மனச்சிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல. இந்த ஸ்பெல்லிங்கா சொல்லு அப்படின்னா ம ந சி சிக் க இல் கல், ம ந சிக் கல், இப்படி நாலா சொல்றோம். ம ந சிக் கல். ஒரு செலபல சொல்லும் போது ஒரு மெய்யெழுத்து இல்லைன்னா உயிரெழுத்து, உயிரெழுத்துல ஆரம்பிச்சா உயிரெழுத்து தனியா ஒரு செலபல், மெய்யெழுத்துல ஆரம்பிச்சா மெய்யெழுத்துக்கு அடுத்தாப்புல உள்ள உயிரெழுத்தோட சேரும்போது அது ஒரு செலபல். ம ந ம ந இச்சு சி. ஸோ ம அதுல மெய்யெழுத்து உயிரெழுத்து இருக்கு, ந மெய்யெழுத்து உயிரெழுத்து இருக்கு, இச்சு அதுல மெய்யெழுத்து தான் இருக்கு, உயிரெழுத்து இல்லை. அதனால அந்த மெய்யெழுத்து அதுக்கு முந்தின உயிரெழுத்தோட சேர்க்கிறோம். ம நச்சு, சி இக்கு சிக்கு, க இல்ல கல், ம நச்சிக்கல் மனச்சிக்கல். அதே மாதிரி தான் சான்ஸ்கிரிட்லயும், சான்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அத படிக்க படிக்க எல்லாருக்குமே அது தெரிய வரும். நம்ம இன்னைக்கு அது வேற இது வேறன்னு சொல்லிட்டாலும் ஒற்றுமைகள் பல விஷயங்கள் இருக்கு. இலக்கண ரீதியாகவும் இருக்கு, வார்த்தைகள்ல, கவிதைகள்ல, இப்படி பல ரீதியில அதுல ஒற்றுமை இருக்கு. ஸோ கோ தர் மஸ் சர் வ தர் மா நாம். கோ தர்ம சர்வ தர்மாணாம் ப வ தஃப்
பரமோ மதஹ பவதஃ பரமோ மதஹ கிஞ்ச பன்முச்யதே ஜந்துஹு 8 அக்ஷரம் வருது. ஜந்துர் அதை சரணமா படிக்கும்போது அந்த விசர்கா ர அப்படிங்கிற சவுண்டில் படிக்கிறோம். அதை பாதமா படிக்கும்போது விசர்கா அங்க முடியறதுனால நேத்திக்கு சொன்னேன் கங்கமர்ச்சந்தஹா அப்படி நேத்திக்கு சொன்னேன். அப்புறம் கம் கமர்ச்சந்த பிரா அப்படி சொன்னேன். அதை சரணமா படிக்கும்போது விசர்கா சேருறது. அது மாதிரி இங்க விசர்கா ரேப்பான்னு சொல்றது. ரேன்னு தமிழ்ல சொல்றத ரேப்பா அப்படி இங்கிலீஷ்ல சான்ஸ்கிரிட்ல தேவநாகரி லிபியில சொல்றது. ஸோ கிஞ்ச 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 பன்முச்யதே ஜந்துஹு கிஞ்ச பன்முச்யதே ஜந்துஹு பாதமா படிச்சா கிஞ்ச பன்முச்யதே ஜந்துஹு. அதுக்கு அடுத்த பாதம் ஜன்ம சம்சார பந்தநாத். ஸோ இந்த அல்ப பிராணம் மகா பிராணம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். த அப்படி சொல்றேன், அது சொல்லும் போது த அப்படி சொல்றேன். இதுல ஒரே ஒரு மகா பிராணம் தான் இருக்கு. கிஞ்ச பன்முச்யதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தநாத். அது ஒண்ணுதான் மகா பிராணம், மிச்சம் எல்லாம் அல்ப பிராணம். ஸோ நமக்கு ஒரு ஸ்லோகத்துல மகா பிராணத்தை பார்த்த உடனே, இந்த எழுத்தை பார்த்த உடனே மகா பிராணம் அது தெரியணும். அது இப்படி நம்ம அக்ஷரமா சிலபலா அதை பிரிச்சு படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இதை சரணமா சொன்னா கிஞ்ச பன்முச்யதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தநாத். ஸோ 8 8 16 எழுத்தா. எழுத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவன் நான் தமிழ்ல எழுத்து மாதிரி சமஸ்கிருதத்துல எழுத்துன்னா அதுக்கு வர்ணமாலா அப்படி பேரு, வர்ணமாலை அப்படின்னு. ஸ்லோகத்துல சந்த சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி நம்ம தமிழ்ல கவிதை இலக்கணம் அப்படி இருக்கோ அது மாதிரி சமஸ்கிருதத்துல ஸ்லோகங்களுக்கு சந்த சாஸ்திரம்னு பேரு. அந்த சந்த சாஸ்திரத்துல அக்ஷரம் அப்படின்னு சொன்னா இந்த சிலபலத்தான் அக்ஷரம் அப்படி சொல்றோம். அப்படி நம்ம எண்ணினா தான் 8 அக்ஷரம் வருது. 4 8 32 வந்ததுன்னா அது அனுஷ்டுப் சந்தகாங்கிற அந்த ஒரு சந்தஸ்ல அந்த ஸ்லோகத்தை உண்டாக்கி இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்பிளனேஷனை நான் திருப்பி திருப்பி சொல்ல போறது இல்லை, ஒரு தரம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்லோகங்களை எல்லாம் நான் பாதத்துல உள்ள சிலபல், பாதத்துல உள்ள சிலபல், அப்புறம் சரணமா அப்படி நான் சொல்லிட்டு போறேன். அதை கேளுங்க கிளீனா. இப்போ 3வது ஸ்லோகம். கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதஃ பரமோ மதஹ கிஞ்ச பன்முச்யதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தநாத். ஸோ இந்த முழு ஸ்லோகத்தையும் இப்படி நம்ம சொல்ல முடியும். கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதஃ பரமோ மதஹ முதல் வரி. கிஞ்ச பன்முச்யதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தநாத். இது 2வது வரி. ஓகே, அடுத்த ஸ்லோகம். பரமையோ மகத்தே பரமையோ மகத்தேஜः பரமையோ மகத்தபः பரமையோ மகத் பிரம்ம பரமையः பராயணம். இது முழு ஸ்லோகம். பரமம் பரமம். அதுக்கு அடுத்தாப்புல அனுஸ்வாராக்கு அடுத்தாப்புல ஏ இருக்கு. அதனால ஸ்வைன்னு சொல்றோம் நம்ம. ஸ்வைன்னு தோசை சுட்டா சவுண்டு வருது, ஸ்வைன். அந்த ஸ்வைங்கில் எப்படி சொல்றோம்? ஈ அனுஸ்வாரம். அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி வக்காரா வரும்போது, அது மாதிரி லக்காரா வரும்போது அந்த காம்பினேஷன் அது சொல்லும்போது, அது கேட்கும்போது சொல்லி அது பிடிபடும்.
அதை விளக்க முடியாது ரொம்ப. இப்படி உதாரணம் சொல்லி சொல்லலாம். ஓகே, பரமையோ. ஸோ பரமையோ 4 அக்ஷரம். மஹத் தேஜஹ 4 அக்ஷரம். இப்போ முதல் பாதம் பரமையோ மஹத் தேஜஹ, இப்படி பாதமா படிச்சா. அடுத்த பாதம் பரமையோ மஹத் தபஹ, இது 8 அக்ஷரம். இந்த பாதத்தை படிச்சா பரமையோ மஹத் தபஹ. அந்த பாதத்தை படிச்சு அந்த சரணத்தை முடிக்கும் போது முடிக்கிற மாதிரி, எப்படி நம்ம பேசும்போதே 2 பேர் பேசினா இங்க பேச்சை நிறுத்தலாம், பேச்சை முடிக்கிறான், நம்ம ஆரம்பிக்கலாம். பேசின்னு இருக்கும்போது நடுவில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோமோ, பிரேக் பண்றோமோ, நிறுத்துறோமோ, முடிக்கிறோமோ, அப்படி எல்லாமே அந்த 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 சொல்றதுலயே அது நம்ம அதை செய்ய முடியும். ஸோ இப்போ முதல் சரணம் பரமையோ மஹத் தேஜஹ பரமையோ மஹத் தபஹ. ஸோ 8 8 16 எழுத்து. இப்படி முழுசா சொன்னா பரமையோ மஹத் தேஜஹ பரமையோ மஹத் தபஹ. இது அந்த முழு சரணம். அடுத்த சரணத்துல 3வது பாதம் பரமையோ மஹத் பிரம்மா. பிரம்ஹ 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 அப்படி எழுதலை, பிரஹ்ம அப்படி எழுதிருக்கு. சமஸ்கிருதத்துல இந்த ஒரு இடத்துல ஹாங்கிற எழுத்துக்கு அடுத்தாப்புல மானாவோ நானாவோ இந்த 2 எழுத்து வந்ததுன்னா இந்த 2 எழுத்தை இந்த ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு எழுத்துக்கு ஸ்தானத்தை நம்ம சேஞ்ச் பண்ணி வாசிக்கிறது சவுத் இந்தியாவில் உள்ள வழக்கம். சின்னம் அப்படி சிஹ்னம் அப்படி சொல்றது இல்லை, சின்னம். தமிழ்ல சின்னம்னு சொல்றோம், இரட்டை இலை சின்னம், உதயசூரியன் சின்னம் அப்படின்னு. அந்த சின்னம் தான் சமஸ்கிருதத்துல சிஹ்னம். சிஹ்னம் அப்படின்னு எழுதுறது சின்ஹம், சின்ஹம். ஹ ஹிந்தியில ஹம் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ஹம். தமிழ்ல சின்னம் அப்படி சொல்றோம். பிரம்மம் இந்த இடத்துல பிரஹ்ம அப்படி எழுதியிருந்தாலும் பிரம்ம அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இங்க மஹத் பிரஹ்ம அப்படித்தான் எழுதியிருக்கு. ஆனா நான் சொல்லும்போது எப்படி சொன்னேன்? மஹத் பிரம்ம அப்படி சொன்னேன். இது நம்ம சவுத்துல இந்த சிக்ஷா சாஸ்திரம், இந்த வேத பாராயணம் பண்ற ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற முறை. ஸோ அதனால நான் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சொல்றேன். ஓகே, நார்த் இந்தியாவில் உள்ள ஸ்கூல்ல எல்லாம் பிரஹ்மா அப்படித்தான் சொல்லுவா. பிரஹ்மா, பிரம்மா அப்படி அவ சொல்ல மாட்டான், பிரஹ்மா அப்படி அவ சொல்லுவா. அவ குருகுலத்துல சொல்லி கொடுத்த முறை அது. அதனால இது சரி அது சரி இது தப்பு அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்ப பரமையோ மஹத் பிரஹ்மா, அதுல பரமையோ மஹத் பிரம்மா அப்படி பிரம்மா ஆ. அது நிறைய பேர் தமிழ்ல உள்ளவா ஸ்லோகம் படிக்கும்போது தமிழ்காரான்னு தெரியும். அவ அந்த ஆவ ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா குறிலா சொல்லுவா. பிரம்ம அப்படி பிரம்ம அப்படின்னு அந்த ஆ அப்படின்னு அத ஒரு பர்பஸ்ஃபுல்லா குறிலா சொல்றது. ஆனா சமஸ்கிருதத்துல அந்த சிக்ஷா சாஸ்திர பிரகாரம் ஆ ஆ கிடையாது. ஆனா அவனை நம்ம எப்படி சொல்றோம்? ஆ அப்படி சொல்லலை, ஆ அப்படி சொல்றோம். ஆ அப்படிங்கிறது வாயை திறந்து தொண்டையும் திறந்து வெளியில வர்ற காத்து நேரடியா ஆ ஆ. அதை நீட்டமா சொன்னோம்னா நெடில், அவ்வளவுதான். அதனால அப்படி சொல்லணும்னு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் சில இடங்கள் அப்படி சொல்லி கொடுக்குறா, சில ஸ்கூல்ல இல்லைன்னா சில டியூஷன் ஆத்துல ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறவா, அவளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கா, அவ அப்படி சொல்லி கொடுக்குறா, அவ்வளவுதான்.
அதனால இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி இது கிடையாது. நம்ம சாமி ஸ்லோகம் சொல்லணும், நம்ம தியானம் பண்ணணும், நம்ம அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுல விஷயம் இவ்வளவுதான். ஓகே. ஸோ பரமையோ மகத் பிரம்மா 8 அக்ஷரம். பரமையோ மகத் பிரம்மா. பிரம்மா அப்படின்னா பிரம்மா அப்படி சொல்லலை, அம்மா மாடு கத்துற மாதிரி. பரமையோ மகத் பிரம்மா அப்படி அப்படி நிறுத்தலாம். அடுத்தது பரமை பராயணம் 8 எழுத்து. பரமைய பராயணம். இப்ப இந்த 2 பாதத்தையும் சேர்த்து சரணமா சொல்லும் போது இந்த அப்படின்னு பிரம்மா அப்படிங்கிற இடத்துல அந்த பாஸ் பண்ணாம அப்படி நேரடியா சொல்றோம், அவ்வளவுதான். சோ பரமையோ மகத் பிரம்ம பரமைய பராயணம். பரமையோ மகத் பிரம்ம பிரம்ம பர பிரம்ம பர அப்படின்னு அதை ஸ்மூத்தா சொல்லிட்டே போறேன். பிரம்மா பரமைய பராயணம் அப்படி பிரிக்கி நின்று சொல்லலை. பாதமா சொல்லும் போது அந்த பாதம் முடியும் போது பாஸ் பண்றோம். சரணமா சொல்லும் போது இந்த 2 பாதத்தையும் ஸ்மூத்தா ஒட்டி சொல்ற மாதிரி சொல்றோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல விசர்காவோ அனுஸ்வாரமோ இருந்ததுன்னா அதை எப்படி சொல்லணுங்கிற அந்த நியமங்கள் பிரகாரம் சொல்றோம், இவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். ஸோ இப்போ இந்த 4வது ஸ்லோகத்தை நான் முழுசா வாசிச்சா, முதல்ல வாசிச்ச மாதிரி பரமையோ மகத்தேஜ பரமையோ மகத்தபஹா பரமையோ மகத் பிரம்ம பரமைய பராயணம். ஸோ இட்ஸ் வெரி கிளியர். அது மாதிரி 5வது ஸ்லோகம் அனுஸ்வாரம் சந்திரானனம், அதுக்கப்புறம் ச இருக்கு. ஸோ மஞ்ச மனச்சோர்வு, மனம் சோர்ந்தான், மனம் சோர்ந்தான் தமிழ்ல நம்ம அப்படி சொல்றோம். மனஞ்சோர்ந்து போய், மனஞ்சோர்ந்து போய் அப்படித்தானே அது வருது வாயில. அந்த மகாராவும் சக்காராவும் வரும்போது அனுஸ்வாரா மனஞ்சோர்ந்து அந்த முன்னாலாம் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிலாம் எழுதினோம். இப்ப யாரும் அப்படி எழுதுறது இல்லை தமிழ்ல. ஸோ நம்ம அந்த 60ஸ்ல உள்ளவா, அந்த அவளுக்கெல்லாம் அந்த 70, 60ல உள்ளவர்கள் அந்த பழைய தமிழ் எழுத்துக்கள்லாம் இன்னும் ஞாபகத்துல இருக்கும். மனஞ்சோர்ந்து. அது மாதிரி இங்க நம் ச நஞ்ச சந்திரானஞ்ச, இந்த மேல எங்கேயோ நம்ம படிச்சோம். சசி வர்ணஞ்சதுர்புஜம், அதே மாதிரி இங்க சந்திரானனன் சதுர்பாகும், அதுக்கப்புறம் ஷ, அதனால இது மகாரா. அப்புறம் இங்க அனுஸ்வாராக்கு அடுத்தாப்புல சகாரா, அதனால இது மகாரா. சஹிதம் கிருஷ்ண, இந்த இடத்துல அனுஸ்வாராக்கு அடுத்தாப்புல க, அதனால இந்த இடத்து தமிழ்லயும் இப்படி இங்கு அப்படித்தான் சொல்றோம். சஹிதம் கிருஷ்ண, சஹிதங் கிருஷ்ண. இப்போ தமிழ்ல சப்போஸ் தம் கையே தமக்கு உதவி அப்படிங்கிறத வேகமா சொன்னா எப்படி வரும்? தங்கையே தனக்கு உதவி, அப்படித்தான் வரும். தம் கை அனுஸ்வாரா கா, அனுஸ்வாரா கா வரும்போது ngா கா ngா, தங்கை தங்கை தனக்குதவி, அப்படி வேகமா படிச்சா. அப்படி இன்னைக்கு தமிழையே நிறைய பேர் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறவாள்லாம் சரியா படிக்கிறது இல்லை. ஓகே, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது வாத்தியார் நல்லா அடின்னு அடிச்சு நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இப்படி படிக்கணும், அப்படி சொல்லணும், இந்த இடத்துல அப்படி அமைக்கணும், கூட்டெழுத்து சொல்லணும், இப்படி எல்லாம். ஓகே, ஸோ இதுல இப்ப நான் பாதமா வாசிக்கிறேன். சந்திரானனம் சதுர்பாகும், சந்திரா நம் 4, சதுர்பாகும் 4, சந்திரானனம் சதுர்பாகும், அது முதல் பாதம். ஸ்ரீவத் சாங்க கி த வக்ஷ வக்ஷசம் 8 எழுத்து. ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம், ஒன்னா சொன்னா ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம்.
வக்ஷசம். அதான் அந்த கேப்பை குறைச்சி சொன்னா ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம். வேகமா சொல்றோம். அதை இப்போ முதல் சரணத்தை நான் சொன்னா சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம். மூணாவது பாதம் ருக்மி நீ சத்ய பா மா பு யாம். 8 எழுத்து. ருக்மிணி சத்ய பாமாபியாம். பியாம் அப்படி சொல்லணும். மாபு யாம் அப்படி அதை பிரிச்சு சொல்றது இல்லை. மா பியாம் பியாம் அப்படிங்கிறத பு யாம் அப்படி அதை சொல்றோம். ருக்மிணி சத்ய பாமாபியாம் 8 எழுத்து. ச ஹி தங் கிருஷ்ண மாஷ்ர ஏத் 8 எழுத்து. சஹி தங் கிருஷ்ணமாஸ்ரயேத். ஸோ இதை சரணமா படிச்சா ருக்மிணி சத்ய பாமாபியாம் சஹி தங் கிருஷ்ணமாஸ்ரயேத். ஸோ இதை முழு ஸ்லோகமா படிச்சா சந்திரானனம் சதுர்பாகும் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் ருக்மிணி சத்ய பாமாபியாம் சஹிதங் கிருஷ்ணமாஸ்ரயேத். ஓகே, இந்த கிளாஸை இப்படி சொல்லி இப்படி ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது எதுக்குன்னா, உங்களுக்கு நேரடியாக உட்காந்து நான் பாடம் நடத்துகிற மாதிரி இதை ஒரு தரம் கேட்டுண்டு ஒரு தரம் சொல்லி மறுபடியும் கேட்டு மறுபடியும் சொல்லி அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தாப்புல உள்ள 3 ஸ்லோகத்தையும் நம்ம இன்னைக்கு சொல்லலாம். இந்த நியமங்கள் இருக்கிற மாதிரி நான் ஒரு 5-6 ஸ்லோகம் செலக்ட் பண்ணினேன்னு சொன்னேன். அதில் இந்த கடைசி 3 ஸ்லோகம் இதை சாந்தி மந்திரம்னு சொல்றது. சாந்தி மந்திரம் அப்படின்னா நம்மளோட ஒரு படிக்கிற முறை. சமஸ்கிருதத்தில் குருகுலம், அந்த காலத்தில் இருந்த வேத பாட்டசாலை, வேதம், வேதத்தில் உள்ள விஷயங்கள், புராணம், ராமாயணம், மகாபாரதம், இப்படி பல சாஸ்திரங்கள் இருக்கு, கவிதைகள் இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம படிக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு சாந்தி, எல்லாரும் அமைதியா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், இப்படித்தான் எல்லா ரிஷிமுனிகளுமே அதை சொல்றேன். யாருமே நான் செஞ்சிருக்கேன், நான் கண்டுபிடிச்சேன் அப்படி யாரும் சொல்லலை. எனக்கு பகவானா அப்படி ஒரு அருள் கொடுத்து எனக்கு அப்படி சொல்லியிருக்கார், நான் செய்யறேன், அவ்வளவுதான், நான் ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு வினயமா. வினயம்னா ஒரு தலை குனிந்துன்னா அவமானத்துல இல்லை, மரியாதையில தலை குனிந்து சிரம் தாழ்ந்து வணங்கி அப்படி சொல்லணும் தமிழ்ல. சிரம் தாழ்ந்து வணங்கி தான் ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோமே தவிர சிரத்தை உயர்த்தி அகங்காரமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி வேறவா எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்லை. ஓகே, ஸோ இந்த சாந்தி மந்திரத்தை நீங்க டெய்லி கூட சொல்லலாம். இது நம்ம டெய்லி சாமியை கோயிலில் போய் சாமியை கும்பிடும்போது எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி அந்த மைண்டுக்குள்ள நம்மளை உருவகப்படுத்திக்கிறோம். அவனுக்கு இப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அவனை கெட்டு போகணும் அப்படி நம்ம வேண்டுறோம், நினைக்கிறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரி நம்மளை உருவகப்படுத்திக்கிறோம். நம்மளை அறியாம நம்ம சிந்தனை அப்படி இருக்கு, நம்ம பிஹேவியர் அப்படி இருக்கு. இது நம்ம மனசுக்குள்ள நல்லது நடக்கணும், நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் இப்படி நினைச்சோம்னா நம்மளோட சிந்தனையும் செயலுமே அதே மாதிரி இருக்கும். அனாவசியமா ஒருத்தரை கோவப்பட மாட்டோம், சரி போங்க அப்படின்னு மன்னிச்சு விடுவோம். அப்படி தீப்பெட்டி மாதிரி தொட்ட உடனே சண்டை போடுற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்படி நம்மளை உருவகப்படுத்திகிட்டே இருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி சில மந்திரங்கள் எல்லாம் உபயோகமா இருக்கும். இந்த சாந்தி மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன். அந்த முன்னால உள்ள ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இல்லை, அது மெயினா அப்படி நான் சொன்னது. எல்லா இடத்துலையும் ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வாக்கியமா அதை சொல்ல முடியும். இந்த சாந்தி மந்திரத்தை நான் ஒரு தடவை முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கு ஒரு மேலோட்டமா ஒரு அர்த்தத்தையும் சொல்றேன். காலே வர்ஷத்து பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதः சஜ்ஜனாः சந்து நிர்பயாः அபுத்ராः புத்ரிணः சந்து புத்ரிணः சந்து பௌத்ரிணः
अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ இந்த இடத்துல விசர்காக்கு அடுத்தாப்புல ஷகாரா இருக்கு, அதனால சாந்திஷ் சாந்திஷ். கடைசி விசர்கா எண்டிங், அதனால சாந்திஹி அப்படி சொல்றோம். ஸோ இந்த சாந்தி மந்திரா காலே வருஷத்து பர்ஜன்யானா நேரத்துக்கு நேரம் மழை பெய்யட்டும். பிருத்திவி சசியசாலின்னா பூமி செழிப்பா, அந்த வயல் வயக்காடு தோட்டம் எல்லாம் செழிப்பா இருக்கட்டும். தேசோயம் க்ஷோபரஹிதா சந்துன்னா இந்த க்ஷோபம் இல்லாம இருக்கட்டும். க்ஷோபம்னா ட்ரவுட், பஞ்சம், பசி பட்னி பஞ்சம் இல்லாம தேசம் இருக்கட்டும். சஜ்ஜனாக நிர்பயாக சந்து, நல்லவாழ்லாம் பயம் இல்லாம இருக்கட்டும். நல்லவா நாட்டுல பயந்து வேற பக்கம் போயிட்டான்னா அந்த நாட்டுல நல்லவனே இருக்க மாட்டான். நல்லவன்லாம் பயந்து போய் இன்னொரு இடத்துக்கு போயிட்டான்னா அப்ப அந்த நாட்டுல ராட்சசன் தான் இருக்கான்னு அர்த்தம். சோ இந்த சாந்தி மந்திரால இது ரொம்ப முக்கியம். நல்லவா நாட்டுல பயம் இல்லாம இருக்கணும். கெட்டவன் தான் பயப்படணும், திருடன் பயப்படணும். திருடன், கொலைகாரன், கொள்ளடிக்கிறவன் அவன்லாம் பயம் இல்லாம இருக்கான். நல்லவன் பயப்பட்டு இருக்கான்னா நாடு சரியில்லைன்னு அர்த்தம். அபுத்ரா புத்திரின சந்து, அபுத்ரான குழந்தை இல்லாதவன், பையன் இல்லாதவனுக்கெல்லாம் பையன் உண்டாகட்டும். புத்திரினகா சந்து பௌத்ரினகா, யாருக்கெல்லாம் பையன் இருக்கானோ அவனுக்கெல்லாம் பேர பையன் உண்டாகட்டும். இப்ப எனக்கு பையன் இருந்தா எனக்கு பேரன் உண்டாகட்டும், எனக்கு பையன் இல்லைன்னா எனக்கு பையன் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதனா சதனா சந்து, அதனானா ஏழை, பணம் இல்லாதவன், பணம் இல்லாதவன் பணக்காரனாக ஆகட்டும். ஜீவந்து சரதாம் சதம், 100 வருஷம் நல்லா வாழட்டும். சர்வே பவந்து சுக்கினஹா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். சர்வே சந்து நிராமயாக, எல்லாரும் வியாதி இல்லாம இருக்கட்டும். சர்வே பத்ராணி பஷ்யந்து, எல்லாரும் மங்களகரமான விஷயங்கள், தேரோட்டம், கொண்டாட்டம், கல்யாணம், இப்படி உள்ள மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் பார்க்கட்டும். மா கஷ்டித்து துக்க பாக்கு பவே, துக்கத்துல பங்கு கொள்ளாத மாதிரி, யாருமே எந்த துக்கத்திலையும் பங்கு கொள்ளாத மாதிரி இருக்கட்டும். இந்த மந்திரத்துல எந்த சாமி எந்த இதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. இது பொதுவா நம்ம மைண்ட்ல எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிற மாதிரி. ஓகே, இப்ப நான் இதையும் இந்த 3 பாதம் அந்த இது மாதிரி சொல்றேன். கா லே வர் ஷ து பர் ஜன் யஃப் ப்ரி தி வி சஸ் ய ஷா லி நீ. காலே வர்ஷத்து பர்ஜன்யஃப் பிருத்திவி சஸ்யசாலினி. தேஷோ யம் க்ஷோப ரஹி தஸ் ச சஜ் ஜ நாசந்து நிர்பயாஹ. தேசோயம் க்ஷோபரஹிதः சஜ்ஜனாசந்து நிர்பயாஹ. நான் இப்ப முழுசா சொல்லியிருக்கேன், பாதம் பாதமா சொல்லலை. இதுக்கு முன்னால 4 சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி இதை கவனமா கேட்டு இந்த எழுத்துக்களை புரிஞ்சுண்டு அதை சேர்த்து நான் சொல்றதையும் கேட்டு அப்படி முயற்சி பண்ணணும், வரும் அது. அ புத்ரா புத்ரி நஸ் சந்து, புத்ரீணஸ் சந்து பௌத்ரீணஹ. அபுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ. அதனாஸ் சதனாஸ் சந்து ஜீவந்து ஷரதாம் ஷதம். அதனாஸ் சதனாஸ் சந்து ஜீவந்து ஷரதாம் ஷதம். சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ.
सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ஸோ இங்கே என்னெல்லாம் ரூலு அதை சொல்கிறேன். காலே வருஷத்து பர்ஜன்ய விசர்கா கடுத்தாப்புல ப, அதனால உபத்மானியா மேலே சொன்ன மாதிரி கங்கமர்ச்சந்த பிரா பவத பரமோ, அதே மாதிரி இங்கேயும் சொல்லணும். தேசோயம் க்ஷோபரஹிதஸ். ஸோ இங்கே விசர்கா கடுத்தாப்புல சகார், அதனால ரஹிதஸ் சஜ்ஜனாஸ் சந்து. கடைசியில் உள்ளதா ஆஹா அப்படி சொல்லணும். இங்க விசர்காக அடுத்தாப்புல அடுத்த லைன்ல ப, சோ உபத்மானியா அபுத்ரா புத்ரினஸ் சந்து புத்ரினஸ் சந்து பௌத்ரினஹா. சோ விசர்கா சகாரா விசர்கா பகாரா அதனாஸ் சதனாஸ் சந்து. சோ விசர்கா சகாரா இங்க அனுஸ்வாரக்கு அப்புறம் ஷா, அதனால அது மா. ஷரதாம் சதம். சர்வே பவந்து சுகினஸ்ஸ. ஸோ விசர்காக அடுத்தாப்புல சகாரா. ஸோ விசர்காவையும் இஸ் அப்படி சொல்றது. இங்க கடைசி அது அப்படியே சொல்றது. இங்க வேற எங்கேயும் ஒண்ணும் இல்லை. ஸோ எல்லா ஸ்லோகாத்திலையும் இந்த 3 ஸ்லோகால மெயினா உபத்மானியா சகாரா ஷகாரா விசர்கா சம்பந்தமானத இதுல இருக்கு. அனுஸ்வார சம்பந்தமா இதுல ஒரு ரூலும் பெருசா இல்லை. ஓகே, நான் இப்போ இந்த 5, 3, 8 இந்த 8 ஸ்லோகத்தையும் ஒரு தரம் படிக்கிறேன். அதை எல்லாரும் கேட்டுங்க. அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி, நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வரும்போது பாராயணம் பண்ணி அதை சொன்னா. இப்போ நீங்க ஆன்லைன்ல இருக்க, நான் எப்படி சார் படிக்கிறதுன்னா, நீங்க இந்த 8 ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி வாட்ஸ்அப்லயோ ஒரு ரெக்கார்டு பண்ணி அப்படி வாய்ஸ் மெசேஜ் மாதிரி எனக்கு அனுப்பிச்சா அதை நான் கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்படியும் படிக்கிறதுக்கு பல வழி இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்றது. முயற்சி செஞ்சு நம்ம படிக்க முடியும். ஸோ இப்போ நான் முழு ஸ்லோகத்தையும் சொல்றேன். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कङ्कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किंजपन्मुच्यते जंतुर्जन्म संसार बंधनात् परमय्यो महत्तेजः परमय्यो महत्तपः परमय्यो महद्ब्रह्म परमय्यः परायणम् चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रयेत् काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः सज्जनाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति. ஓகே, இது 2 தரம் 3 தரம் நீங்க கேட்டு நான் சொன்ன பதம், அந்த சிலபல் அப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அதை செய்ய முடியும். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸை இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த ஸ்லோகமா இந்த நியமங்கள்லாம் நம்ம நல்லா படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ்ல இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்லோகம் இருக்கு. இது தனித்தனியா சுவாமிய தேவஸ்துதினா பகவானை பிரைஸ் பண்றது. பிரைஸ் த லார்ட் அப்படி இங்கிலீஷ்காரா சொல்ற மாதிரி பகவானை பிரைஸ் பண்றது. எல்லா ஸ்லோகமுமே சாமியை பிரைஸ் பண்றது. அதை அடுத்த நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா
ஸோ நான் இதை வந்து பாராயணம் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல இதை சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்லைடு அதுல என்னமாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிட்டு நெக்ஸ்ட் செட்டு இந்த மெத்தேட்லயே நம்ம போகலாம். ஸோ தட் சொன்ன மாதிரி பல தமிழ்காராளுக்கு பல கஷ்டங்கள் இருக்கிறவாளுக்கு, வயசானவாளுக்கு, இல்லைன்னா வேகமா ஞாபகம் இல்லைங்கிறவாளுக்கு இது உபயோகமா இருக்கும். ஏதோ அடுத்தவாளுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி செய்யணும்னு தான் என்னோட ஐடியா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.